2025ல தியேட்டர்ல நான் பார்த்து வியந்த 5 படங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். 5வது இடத்த பிடிச்சிருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி. அவ்ளோ எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. அவ்ளோ ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. கடைசி சீன் வரைக்கி சிரிக்கவும் செஞ்சேன், அழுகவும் செஞ்சேன். அந்த மிக்ஸ்டு எமோஷன்ஸோடயே டைரக்டர் என்ன சீட்ல கட்டி போட்டிருந்தாரு. இந்த வருஷத்தோட பெஸ்ட் தமிழ் மூவினா நான் டூரிஸ்ட் ஃபேமிலிய தான் சொல்லுவேன். 4வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து பிராட் பிட் நடிப்புல வெளிவந்த எஃப்1. கார் ரேசிங் தானே ஓரளவுக்கு இருக்கும்டான்னு நினைச்சு தான் போனேன். எப்புட்றா இப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்க? அதுவும் எல்லாருக்கும் புரியுற மாரி எப்புட்றா எக்ஸ்பிளைன் பண்றீங்க? அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த படம் வந்து ரொம்ப அழகா செஞ்சிருந்துச்சு. பிராட் பிட்டோட மோட்டிவேஷன் ஆகட்டும், அந்த படத்த அவர் கேரி பண்ணி முன்னாடி கொண்டு போன விதம் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு சரியான மோட்டிவேஷனல் மூவி. அதுல ஃபன்னும் இருக்கும், லவ்வும் இருக்கும். எல்லாம் கலந்து கட்டி ஒரு கமர்ஷியலா ஹாலிவுட் சினிமா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து குடுத்தாங்க. அத நம்ம ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம். 3வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தாரே ஜமீன் பர். இந்த படம் நீங்க பார்த்துட்டு வெளிய வர்றப்ப, உங்க மைண்ட்ல மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வரும். இந்த படத்துல பிரம்மாண்டம்லாம் இருக்காது. ஆனா அமீர் கான் அந்த ஸ்க்ரீன் பிளேவ கொண்டு போன விதம், நம்மள்ல இருந்து தள்ளி இருக்க மனிதர்கள நம்ம எப்படி நம்மளோட சேர்த்து பார்க்கிறது, அது மட்டும் இல்லாம அவங்க நம்மள விட எப்படி அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற விஷயம். அதுவும் அவ்ளோ ரியாலிட்டியா மூஞ்சில அடிச்ச மாரி சொல்ற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது அமீர் கானால மட்டும் தான் செய்ய முடியும். தாரே ஜமீன் பர் பார்த்து நான் அழுதுருக்கேன். சித்தாரே ஜமீன் பர் பார்த்து நான் ஏகப்பட்ட விஷயங்கள் கத்துக்கிட்டு, அழுதுட்டு வெளிய வந்தேன். இன்டர்வல் பிளாக்ல அந்த எலி வந்ததாகட்டும், அத தாண்டி கிளைமாக்ஸ்ல அந்த பசங்க பேசுற விஷயம். நம்ம 2வது இடம் தானே பிடிச்சிருக்கோம். அது எப்படி ஜெயிக்கிறதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கான் கேட்கிற இடத்துல அவங்க சொல்ற விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு. 2வது இடத்த பிடிச்ச படம் வந்து செலிப்ரேட் பண்ணி நான் 2025ல பார்த்த படம். ஜாப்பனீஸ் அனிமே டீமான் ஸ்லேயர் தி இன்ஃபினிட்டிவ் கேஸ்டில். தியேட்டருக்குள்ள போனா ஒவ்வொரு சீனுக்கும் கத்துறாங்க, 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 கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜெனிட்சு வர்ற இடத்துலலாம் எப்பா இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால மறக்கவே முடியாது. ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்த படம். அதே மாரி கதைக்களம் அவ்ளோ அழகா இருக்கும். கேரக்டர் ஆர்ட் சொல்லவா வேணும், ஸ்க்ரீன் பிளே சொல்லவா வேணும், எல்லாமே டாப் நாட்ச்சா இருந்துச்சு. இந்த வருஷத்துல அதிகமா கலெக்ட் பண்ண படம்னா இந்த படத்த தான் சொல்றாங்க. முதல் இடத்த பிடிச்சிருக்க படம். நான் ரசிச்சு பார்த்த படம். இந்த மாரி ஸ்கிரிப்ட் இந்தியன் சினிமாலே வரலையேடா! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப யோசிச்ச படம். ஒரு ஃபீமேல் சூப்பர் ஹீரோ படம் இவ்ளோ நல்லா எடுக்க முடியுமா? அதுவும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரசிச்சு, ரசிச்சு பார்க்க வைக்கிற மாரி எடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு லோக்கா இருந்துச்சு. நீங்க ஓடிடில பார்த்து 1000 சொல்லலாம். படம் சுமாரா இருக்கு. அவ்ளோ இவங்க செலிப்ரேட் பண்ற அளவுக்குலாம் படத்துல எதுவுமே இல்லன்னு சொல்லலாம். பட் லோகா இஸ் கம்ப்ளீட் தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டர்ல நீங்க மலையாளத்துல பார்த்தா மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு எந்த படம் 2025ல தியேட்டர்ல பார்த்து பெஸ்ட்ன்னு தோணுச்சோ, அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.